பெருமதிப்பிற்குரிய ஐயா பாலசுப்ரமணியம் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. இது தமிழ் இனத்திற்கு ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு பேரிழப்பு. இதழியல் துறையில் அவருடைய பணி எவராலும் இட்டு நிரப்ப முடியாது. அந்த மகத்தான பெருமகனை இழந்து வாடுகிற அவர் குடும்பத்தின் துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன். ஐயா அவர்கள் மறைந்தது பத்திரிகை உலகத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த எங்களை போன்ற கலை உலகத்திற்குமே ஒரு பெரிய இழப்பு தான். மிகப்பெரிய சினிமா பாரம்பரியமும் மிகப்பெரிய பத்திரிகை பாரம்பரியமும் உள்ள ஒரு மாபெரும் நிறுவனத்தின் தலைவர் இன்று நம்மிடம் இல்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, 1987 என்னுடைய முதல் படம் மனதில் உறுதி வேண்டும் பாலச்சந்தர் அவர்களால் இயக்கி வந்த அந்த படம் தான் என்னுடைய முதல் படம். அந்த படத்திற்கு முதலாக யார் இந்த விவேக் என்று போட்டு என்னுடைய கலை உலக வாழ்க்கையை ஆரம்பித்து வைத்த பத்திரிகை ஆனந்த விகடன். அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியமிக்க பத்திரிகையின் ஒரு ஆலமரத்தின் ஆணிவேராக இருந்த ஒருவர் இன்று நம்மிடம் இல்லை. ஆனால் அவரது வாரிசுகளும் அங்கிருக்கும் மற்ற உறவுகளும் பத்திரிகையாளர்களும் விழுதுகளாக இருந்து இந்த மாபெரும் ஆலமரத்தை தாங்குவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இவரது இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. பத்திரிகையாளர்கள் குடும்பத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் ஒரு பத்திரிகையாளர் தான் என்னுடைய வாழ்க்கையை துவங்கினேன். ஆனால் ஒரு பத்திரிகை உலகத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு பத்திரிகை மட்டுமல்ல, துணை பத்திரிகைகள் மூலம் 10 விளையாட்டு, ஆன்மீகம் என்று பல தரப்பட்ட பத்திரிகைகள், அது சமுதாய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உலகளவில் பொருளாதார வாழ்வாதார உரிமைகள் எல்லாத்தையுமே போல்டாக எழுதக்கூடிய ஒருவர். அவர் வந்து இறுதி கட்டம் வரை கடைசி வரைக்கும் அலுவலகத்துக்கு சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அது பெரிய விஷயம். அதுவும் மிகப்பெரிய ஒரு பத்திரிகை, 80 ஆண்டுகளை கடந்து நடந்து கொண்டிருக்கிற பத்திரிகையின் முதல்வர் என்று சொல்லணும். அவர் இறப்பு வந்து உண்மையிலே பத்திரிகை உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அது மட்டும் இல்லாமல் இறந்த பிறகும் தன்னுடைய உடல் பிறருக்கு பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்து ஏற்கனவே ஆர்கன் டொனேஷன் மட்டுமில்லை, தன் உடலை அர்ப்பணித்து சென்றிருக்கிறான்னு சொல்லும்போது இவரிடம் வந்து நம்ம பல பாடங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தெரிகிறது. அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய சுற்றத்தாருக்கும் அவருடைய பத்திரிகை உலகத்தில் உள்ள அவங்களுடைய நண்பர்களுக்கும் அவருடைய தொழிலாளர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை சமத்துவ மக்கள் கட்சியின் சார்பாகவும் என் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். மதன் கார்ட்டூனிஸ்ட்னு சொன்னேனே, அந்த கார்ட்டூனிஸ்ட்னு அந்த பேரை சேர்த்துக்கிறதுக்கு காரணமானவர் ஆசிரியர் பாலு அவர்கள். அதாவது என்னை கார்ட்டூனிஸ்ட்டாக ஆக்கியவரே அவர் தான். பத்திரிகையில் மட்டும்தான் எனக்கு வேலை அப்படின்னு முடிவு கட்டி கல்லூரியிலேருந்து வெளியில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய மார்க்கெல்லாம் எடுக்கலை, எப்போ பார்த்தாலும் கார்ட்டூன் போட்டுட்ருப்பேன். அப்போ என்னை கூப்பிட்டு அரவணைச்சி ஆனந்த விகடனில் சேர்த்துக்கிட்டார். 28 வருடங்கள் அவரோட ஒன்றாக இணைந்து பணியாற்றிய ஒரு பெருமையான ஒரு வாழ்க்கை. நான் நினச்சிக்கிறது, அவர் கூட பழகிறதுக்காக தான் நான் பிறந்தேனோ அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ அன்பு பாராட்டியவர். ஒன்றே ஒன்று தான், அவரை பற்றி வெளி உலகுக்கு நிறைய தெரியாது, அவர் பப்ளிசிட்டி பண்ணிட்டது இல்லை. இட்ஸ் அன் அத்தாரிட்டி இன் எவ்ரிதிங். அவர் தொடுகிற எல்லா விஷயமுமே எந்த அளவுக்கு ஆழமாக போய் அதை மாஸ்டர் பண்ணணும் அப்படின்றது மற்றவங்களும் அது மாதிரி இருக்க விரும்பி தங்களுடைய கலைகளை வளர்த்து கொள்ள விரும்புவார்கள். அதனால் நான் கார்ட்டூன் போட்டுட்டு அப்புறம் ஃபிலிம் கிரிட்டிக்காகி எல்லாமே பண்ணதுக்கு காரணம் அவர் சொன்னது தான். எதாவது ஒன்று எடுத்திங்கன்னா அதை கடைசி வரைக்கும் அதில் முனைப்பாக அதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், கார்ட்டூன் மட்டும் போட்டுருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆர்டிக்கல் எழுதினேன். எல்லாத்துக்குமே அவர் பெரிய இவர். பட் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய பறவைகளுடைய நண்பர், பிராணிகள்னால் உயிர். ஒரு கிளி இறந்து போனதற்கு 3 நாட்கள் குமுறி அழுதார். அவர் சமாதானமே படுத்த முடியல. அவர் சொன்னார், அந்த கிளியை என்னால் காப்பாற்ற முடியலையே அப்படின்னு அழுவார். அவ்வளோ பத்திரிகையிலையும் சரி, பத்திரிகையில் நுணுக்கமான கரெக்ஷன்லாம் பண்ணுவார். மிகச்சிறந்த மனிதர். யார் வந்தாலும் வாசல் வரைக்கும் போய் விட்டுட்டு வருவார். இளைஞர்கள் வந்தால் கூட வாசல் வரைக்கும் விடுவார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாமனிதர்ன்றதுல சந்தேகமே இல்லை. அந்த இழப்பு பத்திரிகை உலகத்துக்கு இப்போலாம் ஒரு அதிரடியான உலகமாக மாறியிருக்கு. ஒரு பியூர்னு சொல்கிறோம்ல, புனிதமானன்ற பத்திரிகையாளர்கள் குறைவாக கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவரை நம்ம நினைவு கூற வேண்டும். அவர் த ஒன்லி ஒன், எஸ் பாலசுப்ரமணியம், ரியலி த ஒன்லி ஒன். மதிப்பிற்குரிய பாலசுப்ரமணியம் அவர்கள் மறைவடைந்திருப்பது இதழியல் துறைக்கும் அரசியல் களத்திற்கும் இலக்கிய தளத்திற்கும் பேரிழப்பாகும். அவர் அடிப்படையில் தலைசிறந்த ஒரு மனிதாபிமானியாக வாழ்ந்தவர். சுற்றுச்சூழலின் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்.
மாணவ பத்திரிகையாளர் திட்டம் என்ற ஒன்றை ஆரம்பித்து மிகவும் பின்தங்கிய குடும்பங்களிலிருந்தும் ஒடுக்கப்பட்ட குடும்பங்களிலிருந்தும் பலரும் இதழியல் துறைக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர். முதலில் தமிழில் ஒரு புலனாய்வு இதழை கொண்டு வந்து வெற்றிகரமாக சாதித்து காட்டியவர். தஞ்சை பகுதியில் பஞ்சம் ஏற்பட்டு விவசாயிகள் எல்லாம் எலிக்கறி தின்கிறார்கள் என்ற தகவலை கேட்டதும் ஊருக்கே உணவிட்டவர்கள் பஞ்சத்தில் வாடுகிறார்கள் என்று வேதனைப்பட்டு 12 கிராமங்களை தத்தெடுத்து 6 மாத காலம் வரையில் அந்த கிராமத்திற்கு தொடர்ந்து அரிசி வழங்கி வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமான மனித நேயம் உள்ள ஒருவரை நாம் இழந்திருக்கிறோம். தம்முடைய குடும்ப வழக்கத்தையும் மீறி தம்முடைய உடலை மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று உயில் எழுதி வைத்திருக்கிறார். இது அவருடைய முற்போக்கான சிந்தனைக்கு ஒரு சாட்சியமாக விளங்குகிறது. கண் தானமும் வழங்கியிருக்கிறார். மிக முற்போக்கு சிந்தனையுள்ள மனித நேயமுள்ள ஒரு இதழியல் ஜாம்பவானை, ஜனநாயக சிந்தனையுள்ளவரை நாம் இழந்திருக்கிறோம். மறைந்துவிட்ட மாமேதை SS வாசனையா அவர்கள் போட்ட விதையை, அந்த வளர்ந்த அந்த மரத்தை மேலும் இத்தனை கிளைகளாக பல துறைகளாக அதை மாற்றி இன்றைக்கி ஒரு ஜூனியர் ஆனந்த விகடன் என்பதை ஜூனியர் விகடன், இன்றைக்கி தோழி விகடன், அந்த எத்தனை அதுக்கு அத்தனை இதாக இவ்வளோ பெரிய வளர்ச்சியை உருவாக்குனது உண்மையில் மறைந்துவிட்ட அந்த மாமேதை பாலனையா அவர்களை சாரும். உண்மையிலேயே ஆனந்த விகடன் குடும்பத்துக்கும் ஜூனியர் விகடன் குடும்பத்துக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஒரு ஈடுகட்ட முடியாத இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். ஆனந்த விகடன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை தமிழர்கள் வாழ்வில் ஒரு பிரிக்க முடியாத அங்கம். அதில் ஒரு திரைத்துறையை சார்ந்தவன முறையில் இன்னும் அதிகமாக ரொம்ப நேர்மையாகவும் ரொம்ப தைரியமாகவும் எல்லாத்தையும் சுட்டி காட்டுற ஒரு பத்திரிகை ஆனந்த விகடன். அது குறிப்பாக ஐயா அவர்கள் அதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்காரு. உடல் உறுப்புகளை தானம் செய்து அதுலேயும் முன்னோடியாக இருக்கார். ஆனந்த விகடனில் அருமையான ஒரு ஆசிரியர் குழுவை, ஒரு நிருபர் குழுவை உருவாக்கியிருக்காரு. ஏன்னா அதில் இருக்கிற ஆனந்த விகடனில் இருக்கிற அநேகமாக எல்லாருமே எனக்கு நல்ல பழக்கம். எல்லாருமே ஒரு முற்போக்கு சிந்தனையாளர்கள், பகுத்தறிவு சிந்தனையாளர்கள், ஒரு தமிழீழ விடுதலை உணர்வாளர்கள் நிறைய பேர் ஆனந்த விகடனில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சமுதாயம் சார்ந்த விஷயத்தை அழகாக ஆனந்த விகடன் எடுத்துகிட்டு போகணுன்னா அதுக்கு ஒரு கேப்டன் ஆஃப் தி ஷிப்பாக இருக்கிற ஐயா தான் காரணம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருந்தார். என்ன ஒரு பத்திரிகைக்காரங்களுக்கு தேவையான தைரியம், நேர்மை எல்லாமே அங்கே இருக்குது. அவருடைய பிரிவு உண்மையிலேயே ஈடு செய்ய முடியாத இழப்பு, ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. எஸ் பாலசுப்ரமணியம் என்கிற அந்த ஆலமரம் விட்ட விடுதுகளில் நான் ஒருவன். சுவருக்குள் சித்திரங்கள், கம்பிக்குள் வெளிச்சங்கள் வாயிலாக தமிழ் மக்களிடம் என்னை அறிமுகப்படுத்தியவர். என் எழுத்தை பல வகையிலும் செப்பனிட்டவர். இதழியல் உலகத்திற்கு இது பேரிழப்பு. அவரால் தமிழகமெங்கும் உலவ விடப்பட்டிருக்கிற இளம் இதழாளர்கள் அவருடைய இடத்தை கூட்டாக நிரப்புவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவரை இழந்து வாடுகிற விகடன் குடும்பத்திற்கு என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மூத்த பத்திரிகையாளர், அனைவரும் மதித்த மரியாதைக்குரிய பண்பாளர், 60 வருடங்களாக பத்திரிகை துறையிலே மிக சிறப்போடு செயல்பட்டு முத்திரை பதித்தவர். விகடன் என்றால் தமிழகத்தில் தெரியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது என்ற நிலையை ஏற்படுத்தியவர். அவர்களுடைய மறைவு என்பது பத்திரிகை துறைக்கு பேரிழப்பு. அவர்களை இழந்து வாடும் விகடன் குடும்பத்திற்கும் அவர்களது குடும்பத்தாருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். திரையுலகிற்கும் பத்திரிகைகளுக்கும் பேரிழப்பு பாலுசாருடைய மறைவு. ஆனந்த விகடனுக்கும்
அகவை நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய தருணத்தில் அவருடைய இழப்பு பத்திரிகைகளுக்கும் திரையுலகுக்கும் பேரிழப்பு. அவர் திரையுலகுக்கு ஒரு தொழில்நுட்ப கலைஞனாகத்தான் பரிமளித்தார். சாதனை படைக்கக்கூடிய படங்களை இயக்கினார். அவருடைய தந்தையார் எஸ்எஸ் வாசன் அவர்கள் பிரம்மாண்டத்திற்கு பெயர் போனவர். இன்றைக்கு தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை இருக்கிறது என்றால் அதற்கு இவருடைய தந்தையார் தான் காரணம். அப்படிப்பட்டவர் தன்னுடைய உடலையே மருத்துவ உலகத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார் என்பது மிகவும் அனைவரும் அவரை நினைத்து போற்றக்கூடிய ஒன்றாகும். அவருடைய இழப்பு மீண்டும் திரையுலகிற்கும் பத்திரிகைகளுக்கும் பேரிழப்பு என்பதிலிருந்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். 1987ஆம் ஆண்டு கருத்துரிமைக்காக போராடியதனால் அவர் காராகிரகத்தில் அடைக்கப்பட்ட போது கூட அவரை இறுதியாக மன்னிப்பு கேட்க சொன்ன அரசு வற்புறுத்திய போது கூட மன்னிப்பு கேட்க மாட்டேன், சிறை செல்வேன் என்று சிறை சென்று இதற்காக உச்சநீதிமன்ற வரையிலும் போராடி இறுதியாக அரசு 1000 ரூபாய் அபராதம் கட்டுகின்ற நிலைமைக்கு கருத்துரிமைக்காக போராடிய ஒரு உன்னதமான தலைவர். சமூக நலனுக்காக பல்வேறு உயரிய சித்தாந்தங்களை தன்னுள் அடக்கி வைத்திருக்கின்றவர். தொடர்ந்து அவருடைய இடையறாத பணியின் மூலமாகத்தான் ஆனந்த விகடன் பல்கி பெருகி பல்வேறு ஆலமரம் போன்று தழைத்து வழங்கி விழுதுகளை விட்டு இன்றைக்கு தமிழ் சமுதாயத்துக்கு கடமையாற்றி கொண்டிருக்கின்றது. அந்த உயர்ந்த மனிதனுடைய பூதவுடல் மருத்துவ மாணவர்களுடைய பரிசோதனைக்காக அவருடைய ஆய்வுகளுக்காக அவர் தன்னுடைய உடலை மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். ஏற்கனவே விழிதானம் செய்திருக்கின்றார். வாழ்ந்தபோதும் வாழ்வுக்கு பின்னும் பிறருக்கு பயன்படுகின்ற விதத்தில் வாழ்ந்த அந்த மனிதனுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் வைகோவின் சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றோம்.